வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் எப்படி மெயின்ஸ் லெவலு பசில் சீட்டிங் வந்து லேர்ன் பண்ணுறது சார். எங்களுக்கு வந்து பிலிம்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. அதை எப்படி லேர்ன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறது எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம், ஒரு 2-3 டிப்ஸை சொல்லிட்டு போகலான்னு. அதுக்கு முன்னாடி நம்ம பிக் பில்லியன் வீக் ஆஃபர் போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3ல பிடிஎஃப் கோர்ஸ்ன்னு சொல்லி 2025ஓட பிடிஎஃப் கோர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கோர்ஸ். இது நம்ம சிடபிள்யூஜேல இது பார்த்தீங்கன்னா வந்து 1499லேருந்து இன்றைக்கி மட்டும் 699 ஆஃபர் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளானர் இருக்கும், எக்ஸாம் வைஸ் பிடிஎஃப் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கும் இருக்கும், டாபிக் வைஸ் பிடிஎஃப் இருக்கும். ஸோ அப்படி எல்லாத்துக்குமான பிடிஎஃப் இதில் அவைலபிளாக இருக்கும். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு இது ஃப்ரீயாகவே வந்துடும். ராயல் பாஸும் இந்த 7 days ஆஃபர் இருக்கும். CWJ 50 பைனோ கொடுத்து CWJ 50 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா ராயல் பாஸ் 50% ஆஃபரில் கிடைக்கும். அது ரெண்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வர்றது மேக்ஸிமம் அகாடமி எடுத்துக்கலாம், இல்லை செல்ஃப் ஸ்டடி. இது நான் எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா? யாரையும் இது புண்படுத்துவதற்கு அல்ல. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அகாடமியாக இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும், அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபிலிம்ஸ்க்கான கான்சன்ட்ரேஷன் தான் நிறையா போடுவாங்க. என்னையும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? மெயின்ஸ் வீடியோ, இப்போ ஒரு மெயின்ஸ் டாப்பிக்கு பசில் எடுக்கிறோம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுக்கிறோம்னாலே மற்றதெல்லாம் சொல்லி தருவாங்க. பிளட் ரிலேஷன், டைரக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி தந்தால் புரியும். பசில் சீட்டிங்கிறது கடல் மாதிரி. அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 20% தான் டீச் பண்ணுவாங்க. மற்ற 80% நீங்கள் ஏதாவது வீடியோ பார்த்தோ, இல்லை ஏதாவது சம்மை எடுத்து மார்க் டெஸ்ட்லையோ, இல்லை சம் கொடுத்து அதில் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்பை பார்த்தோ அப்படி தான் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். இது என்னோட ஓன் சஜஷன். எப்படி சொல்லித்தராங்க மற்ற இடத்துல அப்படின்னு தெரியலை. இது எப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷங்களில் இப்போ தான் மெயின்ஸ்க்குன்னு ஒரு தனி மேடமை போட்டு மெயின்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணுமா, மெயின்ஸை ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா மெயின்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது, இப்போ ஒரு பஸ்ஸில் சொல்லிக் கொடுக்குறதுக்கே 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிடுது. அப்போ எப்படி மக்கள் வந்து அந்த ஒரு பசிலுக்காண்டி அவ்வளோ நேரம் உட்காந்து பார்ப்பாங்க? அவங்களுக்கு கடுப்புகள் ஆகும், பார்க்க நிறைய பேர் வரமாட்டாங்க. அதனால ஆசிரியர்கள் என்ன செய்யும், சரி நான் பிலிம்ஸ் தான் பார்க்குறேன், அதையே மட்டும் நம்ம டீச் பண்ணுவோம், மெயின்ஸ்க்கு அப்பப்போ மட்டும் எக்ஸாம் ஒட்டி கொடுப்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணும். நீங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து சரி இப்போதைக்கு நம்ம பிலிம்ஸை பாஸ் பண்ணுவோம், மெயின்ஸ் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆற போடுறது. எக்ஸாமை ஒட்டி பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்ஸ்க்கு வந்து ஃபுல் எஃபர்ட் எடுத்து படிக்க முடியாது. ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே நீ இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு ரெடி ஆகும்போதே மெயின்ஸ்க்கும் ரெடி ஆகணும். என்ன செய்யணும் சார்? மெயின்ஸ்க்கு பசில் சீட்டிங் லேர்ன் பண்ணுறது எப்படி? அதுக்காக தான் இந்த வீடியோவே. நான் மற்ற டாபிக்லாம் பற்றி பேசலை. பசில் சீட்டிங் மெயின்ஸ்க்கு எப்படி லேர்ன் பண்ணுறது, அதை எங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது. பசில் சீட்டிங்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, ஆன்லைனில் யூடியூப்லையோ இல்லை நீங்கள் ஏதாவது கோர்ஸ் வாங்கி வச்சுருந்தீங்கனாலோ அதில் வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணுறது. நிறைய நம்பர் ஆஃப் பசில் சீட்டிங் எடுத்திருப்பாங்க. பொறுமையாக அந்த பசிலை உட்காந்து ஒரு பசில் அவங்க 3/4 மணி நேரம் சால்வ் பண்ணியிருந்தாலும் 1/2 மணி நேரம் சால்வ் பண்ணியிருந்தாலும் பொறுமையாக ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? பதறாத காரியம் சிதறாத அப்படின்வாங்களா? அந்த மாதிரி பொறுமையாக ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நிறைய வீடியோ பாருங்கள், லேர்ன் பண்ணுங்கள். நமக்கு ஒரு பசில் சீட்டிங்கை நம்ம கண்ணில் காட்டுறாங்க மெயின்ஸ் லெவலில் அப்படின்னா அதை யோசிக்கிற தன்மையாவது நமக்கு வரணும். இங்கே இப்போ உள்ள ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஒரு பசில் சீட்டிங் நம்ம பார்த்தாலுமே அந்த கொஸ்டினை பார்த்தா அதை இப்படி தான் சால்வ் பண்ணுமானே தெரியாது நமக்கு. இப்போ நார்மலாக ஒரு ஃப்ளோர் வித் ஃப்ளாட் இருக்குது, அதை கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அந்த சம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. மெயின்ஸில் அந்த யோசிக்கிற தன்மை வரும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பெர்முட்டேஷன் காம்பினேஷன் வச்செல்லாம் வந்து கார்டு ஆஷ் டைமண்டு, ஆஷ் கிளாவரு, கார்டை வச்செல்லாம் வந்து ஒரு பசில் சீட்டிங்லாம் இருக்குது. கான்சென்ட்ரிக் சர்க்கிள், கான்சென்ட்ரிக் ஸ்கொயரு, இந்த மாதிரி பசில்லாம் இருக்குது. இதை பார்க்கும் போது நமக்கு யோசிக்கிற திறமையே வராது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம் இதுவரை. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், யூடியூப்பில் இப்போ கிராக் வித் ஜாக்கில் நான் நிறைய மெயின்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் 2019லேருந்து. ஸோ அதெல்லாம் எடுத்து பாருங்கள். டெய்லி 9:30 மணிக்கு மேம் பார்த்தீங்கன்னா பசில் சீட்டிங்காக தான் மெயின்ஸ்க்கு வீடியோ கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பாருங்கள்.
அப்படி பார்த்து பொறுமையா அப்படியே அப்படியே கிராஜுவலா உங்களோட அந்த பசில் சீட்டிங் லேர்ன் பண்றதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்துல வந்து நம்ம பார்த்ததை சால்வ் பண்ணி பார்க்கலான்னு தோணும். அப்ப பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மெயின்ஸ் பிடிஎஃப் ஒவ்வொரு வெப்சைட்லையுமே ஃப்ரீயா வச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதில் பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கு. அப்படி இல்லையா நீங்களே ஒரு யூடியூப் சேனல்ல போயிட்டு இப்போ RRBPO மெயின்ஸ் பசில் சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு பசில் எடுத்திருப்பாங்க. நீங்க அதை ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிருங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அந்த பசிலை சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி முடியலையா அப்ப வீடியோ பாருங்க. அந்த யோசிக்கிற தன்மை நமக்கு எப்போ வருதோ அப்பதான் ஒன்னால சால்வ் பண்ண முடியும். அந்த தன்மை வர்றதுக்கு நம்ம ஒரு மெயின்ஸ் லெவல் சம் 1000 வீடியோவாவது பார்த்துருக்கோம். அப்பதான் நமக்கு யோசிக்கிற தன்மையே வரும். இதுதான் உண்மை, இதுதான் முடியும். பசில் சீட்டிங்ல வந்து இப்போ SBIPO மெயின்ஸ் போறீங்க, IBPSPO மெயின்ஸ் போறீங்கன்னா ஒரு 4 பசில் கொடுத்துருக்கானா அதுல 2ல தான் நம்ம கையே வைக்க முடியும். மற்ற 2 வந்து தொடவே முடியாது. அந்த மாதிரி டஃப்பாக தான் கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் நமக்கு அந்த யோசிக்கிற தன்மை வரணும்னா நீங்க நிறைய நம்பர் ஆஃப் வீடியோஸ் பார்க்கணும். இல்லை அகாடமியில் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்க உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி வந்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லை உங்க மென்டார்கிட்ட கேட்கணும். அகாடமிலே மென்டார் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட கேட்கணும், உங்க டீச்சர்கிட்ட கேட்கணும். ஸோ இப்படிலாம் கேட்டு கேட்டு தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும். சரிங்களா? நான் உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன், நானுமே அப்படிதான். ஃபிலிம்ஸ்க்கு டமால் இதுக்கு தான் நிறையா சொல்லி கொடுப்பேன். இதே நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் கிட்ட வந்தால் தான் இங்கே பார்க்க வராங்க. நம்ம ஒரு மெயின்ஸ் கண்டென்ட் மக்களுக்கு நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும்னா அவன் வந்து இப்போ RRBPO பிலிம்ஸ் ஒரு வாரத்தில் இருக்குது, இப்போ போய் நான் மெயின்ஸை நடத்தினா அவன் பார்க்க வருவானா? அவனும் வரமாட்டான். அவன் மைண்ட் செட்டும் அப்படி இருக்குது. ஸோ இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் ஒட்டி வரும்போது தான் அந்த மெயின்ஸ் லெவலை வந்து டீச் பண்ணணும் அப்படின்றது எனக்கு மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால எல்லாருமே நம்ம சேனலில் உள்ள மெயின்ஸ் வீடியோஸ் மேடம் போடுறது, நான் முன்னாடி போட்டிருக்கிறதெல்லாம் பாருங்கள். மெயின்ஸ் மேரத்தான்லாம் நிறையா கொண்டு வந்திருப்பேன், அதை பாருங்கள். கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பசில் சீட்டிங்கை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பிடிஎஃப் கோர்ஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க அதை. அப்படி இல்லாட்டி ஃப்ரீ சோர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை யூடியூப்லேயே நான் சொன்ன மாதிரி எந்த எக்ஸாமோ அதோட மெயின்ஸ் லெவல் பசில்னு போட்டு அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படியெல்லாம் பண்ணாதான் பசில் நம்ம லேர்ன் பண்ண முடியும். அதை ப்ராக்டிஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். இது புரிஞ்சுக்கோங்க, சரியா? கடைசி எக்ஸாம் ஒட்டி 10 நாளுக்கு முன்னாடிலாம் பசில் சீட்டிங்கை மெயின்ஸ் லெவலில் சால்வ் பண்ணி பார்த்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இருந்தே நம்ம RRBPO RRBகளுக்கு IBSகளுக்கான மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். பசில் சீட்டிங்லாம் நான் இந்த டாபிக் வந்து முக்கியம்னா இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் படிக்கணும். TEA இருக்கட்டும், அப்ளிகேஷன் சம்மாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்கணும். ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். உங்களது விடைபெறுது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் PDF கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கோட ஆஃபர் முடிஞ்சிடும். அந்த 1 டே பிக் பில்லியன் வீக்கில் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ஆஃபர் போடுறோம்ல, இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 10 மணியோட முடிஞ்சிடும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களது விடைபெறுது உங்கள் ஜாக்சன். 10 10 10.